ஒரு ஆவிக்குரிய தேவை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய தேவை அவசியமா இருக்கிறது. எல்லா பொருளாதார தேவை அவசியம்தான், குடும்பத்தை நடத்துவதற்கு சரீர பிரகாரமான காரியங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான தேவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது இருந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பம் என்ன செய்யும்? பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு இணக்கமாய் ஒரு சமாதானமான சூழ்நிலையாய் இருக்க வேண்டுமே. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? குடும்பத்தில் இருக்க வேண்டும். இதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமா, ஒரு நல்ல அருமையான வார்த்தை. இந்த யோசுவா நியாயாதிபதிகளின் இந்த நியாயாதிபதிகளுக்கு முன்பாக யோசுவா தான் மோசையோடு இருந்தவர். மோசையோடு பிரயாணம் செய்து மோசையோடு இருந்த அவர் கடைசியாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அதன் பிறகு நியாயாதிபதிகளின் காலம் வருது. இவர் இந்த ஜனங்களிடத்துல கடைசியா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீ யாரை சேவிக்க போறீங்க அப்படின்றத ஜனங்களுக்கு சொல்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, இவங்க என்ன செய்ய போறாங்க? கொஞ்ச காலத்துல ஆண்டவரை விட்டுற போறாங்க. அவரை விட்டு விட்டு வேற எதையோ பிடிக்க போறாங்கன்றதுக்காக முன்னதாகவே அவர்களை எச்சரிக்கும்படியாய் சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், ஆகாததுன்னா நல்ல வார்த்தை கிடையாது. அது ஆகாதது போல அப்படின்னா தேவையில்லை. அது போல இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாரு? பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஏன் அப்படின்னா அவரை தவிர இந்த உலகத்தில் சேவிப்பதற்கு யாரும் கிடையாது. கர்த்தரை தவிர சேவிக்கணும் அவர் தான். அப்படி இருக்கும்போது யாரை சேவிப்பீர்கள் என்று ஒரு கேள்வியும் கேட்கிறார். இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று. ஏன்னா அவருடைய காலம் முடிய போகுது. அதுக்கு முன்னால தேவனோடு கூட அவர்களை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நடத்த விரும்புகிறார். யாரை சேவிப்பீங்க என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? பிதாக்கள் என்ன பண்ணுகிறாங்க? நதிக்கு எப்பால எங்க எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்றது சொல்றார். அதெல்லாம் சேவிப்பீங்களோ? வழியில பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆரோன் மூலமாய் ஒரு பொற்கண்டு குட்டியை செய்தாங்க. அப்புறம் அதுக்கு பண்டிகை கொண்டான். இப்படி நிறைய காரியங்கள் நடந்துச்சு. இதெல்லாவற்றையும் யோசிச்சு சொல்றார். அதை சேவிப்பீங்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை, அதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு கடைசியா சொல்றாருன்னா, நான் தான் உங்களுக்கு சாட்சி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தனியா இல்லை, நானும் என் வீட்டாரும். இது எல்லா குடும்ப தலைவரும் சொல்லணும். எல்லா குடும்ப தலைவர் என்ன சொன்னோம்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும்னு சொல்லல, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள். அப்போ ஒரு குடும்பம் என்றால் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சேவித்தல், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தல். ஒரு ஆளுக்கு நேரம் இல்லை. குடும்ப ஜபம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஜபித்தல். எனக்கு நேரம் இல்லை, வர முடியாது, எனக்கு டயர்ட் ஆகுது, நான் தூங்கணும், பிள்ளைங்க சொல்லக்கூடாது, கணவன் சொல்லக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும். அதுதான் அவர் இங்க சொல்றார்.
நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். எங்க வீட்டுல யாரையும் விட்டுறல, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை கர்த்தரை சேவிக்கிறோம். இதை யோசுவா தெளிவா சொல்றார். அப்படி எல்லாரும் சேவிக்கும் போது மாத்திரமே அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பமா இருக்கும். யாருன்னா ஒரு ஆள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க, வேற ஒன்றை சேவிக்கிறாங்க அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்காது. ஒரு ஆள் மாத்திரம் சத்துருவை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அப்ப எல்லாருமே எதிர்த்து, எல்லாருமே இந்த எமோரிய மற்ற சொல்ற எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிற அந்த அனுபவம் இருக்குமே, ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இப்ப நீ ஏன் குடும்ப சமாதானம் இல்லை, ஏன் சண்டை, ஏன் குடும்பமாய் சபைக்கு வர முடியல அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். வேதத்தை குறித்து, தேவனை குறித்த ஒருத்தருக்கு, ரட்சிப்பை குறித்து ஒரு கருத்து இருக்கும், ஞானசந்தி குறித்து ஒரு கருத்து இருக்கும், பரிசுத்தானை குறித்து ஒரு கருத்து இருக்கும், தேவையா தேவையில்லான்னு இருக்கும். இப்படி பல குழப்பங்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணுமா? கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதுதான் என்ன செய்றாரு சொல்றாரு. அப்ப அந்த குடும்பத்திற்கு என்னெல்லாம் தேவை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க தான். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆமென். இயேசு தங்குகிற வீடா இருக்க வேண்டும். இயேசு அவனை பார்த்து சொல்ற, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்னைக்கு? என்னைக்கு இன்று, என்னைக்கு தங்கணும்னு சொல்றாரு? இன்றைக்கு. இன்றைக்கு நான், இன்றைக்கு என்று சிலருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசம் இருப்பாய், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் அவர் தங்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? சகைக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். ஒரு ஆளுக்கு அங்க இல்லைன்னா இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்ய முடியாது? தங்க வைக்க முடியுமா? கடினமான சூழ்நிலை. 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமே. இப்ப என்ன தேவை வீட்டுக்கு? இயேசு தங்க வேண்டும். இப்ப இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா நம்முடைய இந்த ரட்சிப்பு யாருக்கு? குடும்பத்துல யாருக்கு? நமக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தேவை. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வீட்டு என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றார். எல்லாருக்கும் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப பாருங்க, அது மகிழ்ச்சியா இருக்கிறதா அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர் சொல்றத பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இப்ப என்ன நடந்துச்சாங்க? சந்தோஷம் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து என் வீட்டில் வந்து தங்குகிறேன் என்று சொன்னதினாலே உன்னை தங்கல. தங்கினாரா? தங்கல. தங்குறேன்னு சொன்ன அந்த வார்த்தை என்ன நடந்துச்சுன்னா சந்தோஷத்தோடு கூட. அப்ப இயேசு ஒரு வீட்டில் வந்து தங்குவாருன்னா அங்க என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். அதான் அடையாளம். இயேசு என் வீட்டில் தங்கி இருக்கிறார். இதற்கு யார் காரணம் அப்படின்னா, யார் காரணம்?
நானும் என் வீட்டாரும், நான் மட்டும் கிடையாது. அப்போ வீட்டில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமா இருக்க வேண்டுமேயானால் இயேசு தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தங்குங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் அந்த மனநிலை இருக்கணும். பிள்ளைகள் இருக்கணும், கணவன் இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். கணவன் மட்டும் என்ன பண்ணல, அவர் வந்தானா வர போனா என்ன அப்படின்னா அவர் வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இல்ல, கணவனை மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மட்டும் போயிடுச்சு தப்பிச்சா போதும், நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் கூட மட்டும் இயேசு இருந்தா போதும், அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது வீட்டார் அனைவரோடும், எல்லாருக்குமே நாம ஜாமன். ஆண்டவரே, இந்த வசனம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்திலே, என் வீட்டில் என்ன செய்யணும், நிறைவேற வேண்டும். இவர் அதுதான் சொல்றார். இயேசு வீட்டில் தங்கணும்னு சொன்னார், தங்கல. ஆனால் அதற்குள்ளாக அவர் சந்தோஷத்தோடு கூட. அப்புறம் என்ன நடந்தது? 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமா, கொடுக்கிற மனிதனாய் மாறிவிட்டார். இன்னும் என்னத்தை சொல்றார் அப்படின்னா, எதை கொடுக்கிறாருன்னா அநியாயமாய். அநியாயம் அங்கே இல்லை, அந்த வீட்டில் என்ன இல்லை, அநியாயம் இல்லை. கர்த்தரை உண்மையாய் சேவிப்போமையான ஆள் அநியாயமான காரியங்கள் அங்கே நடக்காது. சகை வீட்டில் முதல்ல இயேசு கிறிஸ்து நான் தங்க போறேன்னு சொன்ன உடனே சந்தோஷம் வந்தது. அடுத்து என்ன வந்துச்சு? அநியாயமான காரியங்கள் எதுவுமே இல்லை. நியாயத்தோடு கூட அவர் எல்லாம் சொல்றார், நான் எல்லாத்தையும் என்ன செய்யறேன், சரிப்படுத்தி விடுகிறேன், என்னை சரி. அது என்ன அர்த்தம்னா ஒப்புரவாகுதல், தேவனோடு மனிதனோடு ஒப்புரவாகுதல். எல்லாரோடும் என்ன செய்யறேன், ஒப்புரவாகி விடுகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, விடுதலை வந்தது, மீட்பு வந்தது என்று சொல்லுகிறார். எல்லாருக்குமான தேவை, எல்லாருக்குமான தேவையா இருக்கிறது. அடுத்து ஒரு வருஷம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஆமா, அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், என்ன வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப யாருன்னா ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் சொல்ல, ஒரு ஆளை பத்தி சொல்ல, 3 பேர் தான் இருக்கிறாங்க. சகோதரர், 2 சகோதரிகள், அவங்க எல்லாரையும் சொல்றார். மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பா இருந்தார். 2வது காரியம் அன்பு. அன்பு இருக்குதா? இருக்குதா? தேவனுடைய அன்பு இருக்குதா? எல்லார்கிட்டையும் இருக்குதா? எல்லார்கிட்டையும் அன்பு இருக்குது அப்படின்னா உங்க குடும்பத்துல சண்டையே வராது. ஒருவருக்கு விரோதமான ஒருவர் குறை சொல்ல மாட்டோம், ஒருவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். போட்டி இல்லை, பொறாமை இல்லை, சண்டை இல்லை. ஏன்? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின் போது நாம் அந்த அன்பை தான் மற்றவிடத்துல வெளிப்படுத்துவோம். நீங்க அன்பை வெளிப்படுத்துகிற ஆளா இருந்தா நீங்க தைரியமா சொல்லலாம், இயேசு என்னை நேசிக்கிறார், என்கிட்ட அன்பா இருக்கிறார் சொல்லலாம். அப்ப இவங்க எல்லாரையும் அவர் நேசித்திருக்கிறார், அன்பு பாராட்டி இருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்துல இயேசு நேசிக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல சண்டை இருக்காது, கோபம் இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல அன்புதான் வெளிப்படும். இயேசு கொடுக்கிற ஒரு அடுத்த காரியம், அந்த குடும்பத்துல அன்பு, தேவ அன்பு இருக்கணும். இப்போ ஆண்டவருடைய அன்பு இருக்க வேண்டுமே, ஆனால் ஆண்டவரை நேசிக்கணும் என்ன செய்யணும்?
இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் இருதயத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். இல்லையா? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது மாத்திரமே தேவ அன்பு இருக்கு. ரெண்டு விதமான அன்பு. ஒன்று பொதுவான அன்பு. எப்படி? பொதுவானது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதால், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறதால் வருகிற அன்பு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ற பார்த்தீங்களா, அதனால் நான் பெற்றுக்கொள்ளுகிற அன்பு. இன்னொரு அன்பு என்னன்னா, எல்லாரையும் ஆண்டு நேசிக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டி குட்டியாய் இருக்கிற அன்பு, எல்லாரு மேலும் அன்பா இருக்கிறார். அது வேற. தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அவர் நம்மிடத்து அன்பு கூறுகிறார், நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்ப எல்லாம் இந்த முழு உலகத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் என்பதற்காக எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறாங்களா, அன்பு கூறுகிறார்களா அப்படின்னா இல்லை. அப்படி இருந்தா ஏன் சண்டை வருது? ஏன் யுத்தம்? ஏன் குடும்ப பிரச்சனை? ஏன் குடும்பத்தில் சண்டை? ஏன் ஃபேமிலி கோர்ட் இருக்கணும்? கோர்ட்டும் தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. இது ஏன் இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அன்பு கூர்ந்ததை புரிந்து கொள்ளாதனாலே, அந்த அறிவு இல்லாததுனால இன்னைக்கு சண்டை, யுத்தங்கள் பயங்கரமான, ஒரு நச்சு சாவுறாங்க ஜனங்க. குடும்பத்திலே நடக்குது. சொந்த குடும்பத்திலே ஒருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய காரியம் இருக்குது, சொத்துக்காக அல்லது மற்ற காரியங்களுக்காக. ஏன் நடக்குது அப்படின்னா, அவருடைய அன்பை தனிப்பட்ட வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை. உங்க குடும்பம்லாம் உங்கள ஆண்டு நேசிக்கிறார், உங்களிடத்து அன்பு கூறுகிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு என்ன செய்து வளருகிறது, அன்புடையவர்களாய் மாறுகிறோம். அவருடைய அன்பை அப்பதான் அனுபவிக்க முடியும். அவர் என்னை அன்பு கூறார், ரைட்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் அன்பு கூர்ந்தாலும் கூட நான் அதை அனுபவிக்கிறேனா? அந்த அன்புள்ள கிறிஸ்துவை அனுபவிக்கிறேனா? அப்ப எப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியும்னா, மற்றவரிடத்தில் நான் அன்பு கூறும்போது மாத்திரமே அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். மற்றவரிடத்திலே அந்த அன்பை நான் வெளிக்காட்டும் போது மாத்திரமே அவர் அன்பை நான் என்ன செய்யறேன், பெற்றிருக்கிறேன், அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியும். மற்றவங்க மேல அன்பே இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? இயேசு அன்பு என்கிட்ட இருக்குது, அவர் நேசிக்கிறான்னு சொல்லவே முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்ல முடியாது. அப்போ நான் மற்றவங்க நேசிக்கிறேன்னு சொல்லணும், என்ன செய்யணும்? நான் மற்றவர்களுக்கு அன்பு கூறியவர்களாய் காணப்படுவேன். அப்போ இங்கே அவர் கொடுத்திருக்கிற பெரிய காரியம் அன்பு. 36ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆமா, எவ்வளவாய் சிநேகித்தார். எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, மறுத்து போயிட்டார். இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றதுக்காக, நான் சுருக்கமாக அதை சொல்றதுக்காக அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஏன் அவர் அழுகிறார், ஆவியில கலங்குறார் இல்லையா? இவனை சாகாம இருக்க பண்ணிருக்கலாமே. அவன் வீட்டில் இருந்து உயிரோட ஏஞ்சிட்டார், அது வேற விஷயம். அப்போ அவருடைய அன்பை அவர்களுக்கு பாராட்டின் அன்பு. அப்ப அந்த குடும்பத்துல என்ன இருந்துச்சு? அன்பை தேவன் தந்திருந்தார், அன்பு கூர்ந்திருந்தார். அவர்களும் ஆண்டவர் நேசித்தாங்க. அவர் மட்டும் இல்ல, அவர்களும் அவர் மேல் அன்பா இருந்தார்கள். இது 3வது காரியம். 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம்,
முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்ம இந்த குடும்பத்தில் தகப்பன் கிரேக்கன், தாய் யூதஸ்ரீ. அவர் இந்த தீமோத்தேயு குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இந்த குடும்பத்திலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது, அவங்க அம்மா கிட்ட இருக்குது, அவங்க பாட்டி கிட்ட இருக்குது. அப்படின்னா இப்படியே தொடர்ந்து 3வது தலைமுறை, இவர் 3வது தலைமுறை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அந்த குடும்பத்தில் தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருந்தாங்க. குடும்பத்தில் முழுமை இருக்கணும். எல்லாரும் ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் மட்டும் கிடையாது. அப்ப நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அர்த்தம் என்ன? எல்லாரும் விசுவாசிக்கணும். ஒரு ஆள் விசுவாசிக்கல, ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதை இழுத்துன்னு போறது, அந்த குடும்பத்தை இழுத்துன்னு போறது, நடத்துது என்பது கடினமான சூழ்நிலை. சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஆள் என்னதான் பண்ணாலும் எதனா முட்டுக்கட்டையா இருப்பாங்க, எதுவும் நடக்க விடாம பண்ணிருப்பாங்க, குறை சொல்லினே உட்காந்துப்பாங்க, நம்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, எதனா ஒரு குறை சொல்லி அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கினே இருப்பாங்க, அதை நடத்த விடாம செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவளுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசமும் பயமும் ஒன்னா இருக்க முடியாது, கவலை கூட இருக்க முடியாது. விசுவாசம் பயம், இந்த பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல, ஒன்று விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. இந்த பயம் இருக்கிற இடத்துல வேற இருக்கும், என்ன இருக்குன்னா கவலை இருக்கும். பயத்தோடு ஒரு ஆளுக்கு பயம் இருக்குதுன்னா தனியா இருக்காது, அது கூட என்ன இருக்கும்? கவலை இருக்கும். இது ரெண்டும் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள விடவே விடாது. இவ்வளோ கேட்டாலும் கூட கடைசியில் முடிவில் என்ன பண்ணுறது தெரியலன்னா பயம். அப்போ இவருடைய குடும்பத்தில் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்தது. ஆண்டவராய் கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன் விசுவாசிங்க? அதிலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப பயமுள்ள ஆவியை தேவன் என்ன செய்யல? கொடுக்கவில்லை. இப்ப நமக்கு ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வருது, பயம், கவலை, சோர்வு எதுனா வருது அப்படின்னா வாயை திறந்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவி கொடுத்துக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறான். ஆண்டவரே, நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? ஏதோ ஒரு பயம், ஒரு மனசோர்வு, ஒரு கவலை, ஒரு துக்கம் எதனாலயோ வந்திருக்குது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கிற, பலமும் தெளிந்த புத்தி, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர். நான் ஒரு வீட்டில் இதை கொஞ்சம் பேசினேன், அதை நான் முழு செய்தியாக எடுத்து பேசலான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். என்ன அடுத்தனா, இங்கே நல்லா கவனிங்க. என்னென்ன ஆவி அங்கே இருக்குதுன்னா, பயமுள்ள ஆவி பிசாசு இருக்குது, பலம் அன்பின் ஆவி, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஒன்று இல்லை, அங்க 3 இருக்கிறது. என்ன ஆவியா? பலமும் உள்ள ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து, யார் கொடுத்து? தேவன் கொடுத்திருக்கிறான். அப்ப அதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி நீங்க சொல்லும் போது
இந்த பயம் என்ன செய்யும்? போயிடும். குடும்பத்தில் என்ன வரும்? அன்பு வரும், பலன் வரும், தெளிந்த புத்தி உண்டாகும். அப்போ இங்கே அந்த குடும்பத்திற்குள்ள என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்தது. அப்போஸ்தலர் 18 8ஆம் வசனம். 18 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். ஆமா, கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமா. இங்கே பவுலுடைய செய்தி கேட்கும் பொழுது அந்த ஜெபால தலைவன் என்ன செய்யறனா, தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது அந்த வீட்டார் முழுமையாய், ஆண்டவரே நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் முழுமையும் என்ன செய்யணும்? விசுவாசத்துக்குள் வர வேண்டும். குடும்பம் முழுமையும் ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்குள்ளாய் மாற வேண்டும் அப்படின்ற விருப்பம் நமக்கு இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது ஆமா, நீயும் உன் வீட்டார ரட்சிப்பு. ஆண்டவரை கர்த்தர் ரட்சிப்பை, அன்பை, விசுவாசத்தை எல்லாவற்றையும் குடும்பமாய் நாம் சேர்ந்து அனுபவிக்க தருகிறோம். வீட்டார் முழுமையும் எல்லாருக்கும் ஜாமம், எல்லாரும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இப்ப எல்லாருடைய அன்பும் ஒரே மாதிரி இருக்குதா? எல்லாருடைய விசுவாசம் ஒரே மாதிரி இருக்குதா? அப்படின்னா பரவாயில்ல, இருக்குதே, அதுக்காக சந்தோஷப்படணும். இல்லாம இருந்தது ஆபத்து, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் என்ன செய்யணும்? அனுசரித்து போகும்போது அங்கே தேவ சமாதானம் உண்டாகும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமா, இங்கே ஒரு தேவதூதன் மரியாள் வீட்டுக்கு வருகிறான். இந்த வீட்டிலே அவர் என்ன கொடுக்கிறார்னா, கிருபையை தருகிறான். கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ அவளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது அப்படின்னா, கிருபை பெற்ற, தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்ற வீடா இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்ற வீடா இருக்கு. கிருபை எதனால வருது அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான். அப்போ அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தமாய் கன்னிகை, பரிசுத்த கன்னிகையாய் தன்னை காத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறான். மேசியா பிறக்கணும், அநேகம் இருக்கிறான். மேசியா வயிற்றில் பிறக்கணும்னு பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு இருக்கிறான். அப்போ அன்றைக்கு மரியாள் தேவனுடைய கிருபை பெற்று கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு அனுபவத்தை, ஒரு காரியத்தை தேவன் அவருக்கு செய்திருக்கிறார். இப்போ இங்கே அவருடைய குடும்பத்தில், அவருடைய வீட்டிலே, அவருடைய வாழ்க்கையில அவன் மட்டும் தனியாக கிருபை பெற்றிருப்பான்னு நான் எடுத்துக்க முடியல. அந்த குடும்பம் முழுமையும் தேவ கிருபை என்ன செய்து பெற்றிருக்க முடியும். எல்லாரும் அதனால்தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிருபை பெற்ற கிறிஸ்து பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்திருக்கு. யோசேப்பெல்லாம் ஒரே கோத்திரம் தான். மத்தேயில தந்தை வரிசை, லூக்கால தாய் வரிசை வரும். ஸோ அதனால ஆனால் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே கோத்திரத்தை சேர்ந்து தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் தேவனுக்காக வாழ்ந்து இருக்கிறார்கள். யோசேப்பை குறித்து பார்க்குறோம், நீதிமான் இல்லையா? அப்போ கிருபை பெற்று நம்முடைய வீட்டிலே தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். தாழ்மையோடு கூட தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது என்ன செய்யறோம்? கிருபை பெற்று 30ஆம் வசனம் வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்பவும் சொல்றார், கிருபை பெற்று சொன்னார், திரும்பவும் சொல்றார். எதுக்கு? பயப்படாத. தேவதூதன் அவனை நோக்கி, நீ மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இல்லையா? ஏற்கனவே கிருபை பெற்றவளை தான் இருக்கிறான். கிருபை பெற்றவளே, திரும்ப அந்த வார்த்தை 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை பெற்ற ஒரு குடும்பமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு வசனம் வாசி, அப்போஸ்தலர் 10:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியு என்ற நூற்றுக்கு அதிபதி குறித்து இங்கே பார்க்கிறோம். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். தேவ பக்தி, உண்மையான தேவ பக்தி, தேவ பயம் உள்ள தேவனுக்கு பயப்படு, தேவ பக்தியோடு தேவனுக்கு பயப்படுறீங்களா, அதுதான் சரியானது. சும்மாவே பயப்படுறது சரியான பயம் கிடையாது. சும்மாவே பயம், அது எதுக்கு பயம் அப்படின்னா, பாவம் செஞ்சதுனால வர பயம், தேவையில்லாத காரியங்களை செய்து விட்டு தேவனுக்கு பயப்படுற பயம். ஆனா இங்கே அவரு தேவனுக்கு எப்படி பயப்படுறாருன்னா, தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறதுனால் தேவனுக்கு பயப்படுகிறார். தேவ பக்தியினால் வருகிற தேவ பயம். பாவம் செஞ்சுட்டு பயப்படுறதில்லை, பாவம் செஞ்சு பயப்படாதான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து. அப்போ அதான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டார் எல்லாரோடு சேர்ந்து தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயம் உள்ள, ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய அந்த நானும் வீட்டாருமோன்னு சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் அது பிறகு எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்பொழுது, இயேசு உள்ள வரும்பொழுது, சந்தோஷம் கொடுக்கும்பொழுது, ரட்சிப்பை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்திருக்கும். அப்போ இங்கே இவருடைய வாழ்க்கை நடந்தது. எல்லாருடைய வாழ்க்கையில், ராசர் வாழ்க்கையில பார்க்கும்போது, மரியாள் வாழ்க்கையில, ஐநேக்கையா இவங்க வரிசையில, தீமோத்தேயு, இந்த கொர்நேலியு வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சும்மா எதையுமே செய்யவே இல்லை, சும்மா இல்லை. இதை ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த குடும்பம் செழிக்கிறது, ஆசுவாதமா இருக்கிறது, சமாதானம் தான் இருக்கிறது. அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், என் குடும்பத்தில் தான் இருக்குதா தேவன் இந்த கொடுத்துருக்க இந்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்துருக்க இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம், அன்பு இல்லை, இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தேவ பக்தியுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தேவ தூதனே வந்தார் இவர் சந்திப்பதற்காக. பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனை ஆண்டு அனுப்பினான். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டில் தேவதூதன் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? வெரி குட், இருக்கிறான். இப்போ இருக்கிறேன்னு சொன்ன வீட்டில் இருக்கிறான், உண்மைதான். இல்லைன்னு சொன்னால் இல்லை தான். ஏன்னா அது சில காரணம் இருக்கு. கர்த்தர் நல்லது. தேவதூதர் இருக்கிறானா? இருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட தேவதூதர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவன் என்ன செய்யறானா, கட்டளை கொடுக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். இந்த காலை தியானத்துல ஒரு நாள் பார்த்தோம், தேவ தூதரும் பாதுகாக்கிறாங்க, தேவனும் பாதுகாக்கிறார். தேவன் என்ன செய்யறாருன்னா, கட்டளை கொடுத்து பாதுகாப்பு. வீட்டுல அவர் என்ன செய்ய, கர்த்தர் தமக்கு பயந்து பாளையர் என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். நம்முடைய வீட்டை சுற்றி தேவதூதர் இருக்கிறான், பாதுகாக்கிறார். ஏன் அப்படின்னா, பொல்லாத தூதர்கள் இருக்கிறான், பிசாசுடைய தூதர் இருக்கிறான், அவன் உள்ள வரக்கூடாது என்பதற்காக தேவ தூதரை கொண்டு நம்ம என்ன செய்யறாங்க, இப்போ தூங்கி இருக்கிறான்ல, தூங்கும்போது சத்துரு களை விதைக்கிறான். அப்போ தூங்கும் போது கூட தேவன் என்ன செய்யறான், பாதுகாக்கிறான். மற்ற நேரத்தை விழிப்பா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், ஸ்தோத்திரம் போட்டு இருக்கிறோம், அப்ப பிரச்சனை இல்லை. தூங்கும் போது என்ன செய்யறோம், நல்லா தூங்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய தூதரை கொண்டு என்ன செய்யறார், பாதுகாக்கிறார். நாங்க பிரச்சனை வரும்போது அவர் நமக்கு கட்டளை, தூதரை கட்டளை விடுகிறார். நாம சொல்ல முடியாது, அவர் நமக்காக நமக்கு தெரியுமா இல்ல, தெரியாது. நாம அதை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். அவர் கட்டளை கொடுக்கிறார். என்னடா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா, விசுவாசம் மட்டும் தெரியும். சொல்லும், உங்களை தொடர முடியல, அந்த வீட்டுக்கே போக முடியல, ஏன்னா அங்க தூதர்கள் இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா தேவன் நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். அப்ப இங்கேயும் கூட ஒரு தேவத்து வந்ததுக்கு அடையாளம் தான், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்வான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். ஆமா, இங்க பாருங்க, வீட்டார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். எல்லாருக்கும் சொல்ற இல்லையா?
அந்த தேவதூதன் சொன்னதை அப்படியே இவர் சொல்றாரு. இவர் போறாரு. தேவன் அவர் என்ன சொன்னாரோ அது எல்லாம் அப்படியே நடந்துச்சு. அப்படியே எல்லாமே நடந்ததை நாம் அங்கே பார்க்க. வீட்டார் அனைவரும், எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளிடுகிறார். எல்லாருக்கும் தேவன் சந்தோஷத்தை, சமாதானத்தை, அன்பை. அப்போ ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னா கஷ்டம். அப்போ எல்லாருக்குள்ளே அந்த விருப்பம் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த ஆசை, விருப்பம், என் வீட்டில் தங்கி இருக்கணும், இயேசு இருக்கணும், தேவத்துண்டு பாதுகாக்கணும், கிறிஸ்துவ அன்பை நான் அனுபவிக்கணும், விசுவாசம் உள்ள கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். இல்லை, இப்படி ஒவ்வொன்றும் அந்த குடும்பத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கலாம் இருக்க வேண்டும். யாருக்கோ இல்லை, உங்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்திற்கு வைத்திருக்கிறார். அதை என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்போ 34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமா, வீட்டார் அனைவரோடும் கூட. யார் அங்கே விடுபடல, ரட்சிப்பு பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து என்ன நடக்குது? விசுவாசம் வருகிறது, மனமகிழ்ச்சியா இருந்தான். இது சொல்லப்பட்ட, இப்போது சொன்ன எல்லா காரியத்தையும் யார் அனுபவிக்கணும்னா நானும் என் வீட்டாரும். இதை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிப்பேமையான ஆள் சபை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி இருக்கும், தொல்லையே இருக்காது. இல்ல, குடும்பத்திலே மகிழ்ச்சி, சபையில மகிழ்ச்சி. பொறாமை அங்க இருக்காது, கோபம் அங்க இருக்காது, சண்டை இல்லை, சந்தேகம் இல்லை. அங்க யாரை கவுக்கலாம், எப்படி சண்டை போடலாம், எப்படி என்ன செய்யலாம் அப்படி என்ற பிசாசுடைய துர ஆலோசனை அங்க இருக்காது. தீமையான காரியம் குடும்பத்துக்குள்ள இல்லை. ஏன் இல்லைன்னா இதெல்லாம் இருக்குது. இயேசு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இது இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்த தீமையான காரியங்களும் வேலை செய்ய முடியாது. யாருன்னா ஒரு ஆள் எதனா செஞ்சுனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டை, குழப்பம் எல்லாம் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் இயேசுவின் ரட்சிப்பை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல குடும்ப தலைவன் தான். குடும்ப தலைவர்கள் என்ன செய்யணும்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது தொடர்ந்து நடக்குது. இந்த வசனத்தை கேட்டு போறாங்க வச்சுங்களேன், யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க அவருக்கு, என்ன இன்னைக்கு செய்தி இது மாதிரி பேசினாரு பத்தியா, அப்படி பேசினா பத்தியா, இப்படி பேசலாம், அது எப்படி இப்படி பேசலாம், உங்களை தான் சொன்னாரு, அப்படி இப்படி எதுனா ஒரு கலகம் பண்ணி அந்த ஆள் கொஞ்சம் மனம் திரும்பத்துக்கு வாய்ப்பு கூட வச்சிடுவாங்க. கடைசி ஆணை அடிக்கிற ஆள் யார் தெரியுமா? இந்த கலகம் பண்ற ஆள் தான். அவன் வர கூட போயிடுவான். அப்போ என்ன செய்யணும், ஆண்டர் பேசிக்கிறான்னு அப்படியே எடுத்துக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி சொல்ற ஆளா அந்த பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ற ஆளுங்க இருக்கிறாங்க, இல்லாம இருக்கிறாங்க, ரெண்டுமே இருக்குது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கலகம் பண்ற வேலையை விட்டுருங்க. உன் ஜனத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, கோல் சொல்லி தெரியாத, இங்கே அங்கேயும் கோல் சொல்லி தெரியாத. அவன் முடிவுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு, ஆனா முடிவு கஷ்டமா இருக்கும், சொல்லக்கூடாது. இல்லை, அதனால இது தேவனுடைய வார்த்தை, இதை ஏற்றுக்கொண்டா அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னா அவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அதனால என்ன செய்யுங்க, அமைதியா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 100 மடங்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தேவன் நிச்சயமா இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதம் தொடர்ந்து நாம் கேட்கிற தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இங்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நீங்க அனுபவிக்க முடியும். இயேசு அதுக்கு தான் சொன்னார், அதுக்கு தான் வந்தார். அப்படி அனுபவிக்கல அப்படின்னா உட்கார்ந்து குடும்பமாய் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க, ஏன் எனக்கு இல்லை அப்படின்னா இது பொய்யா? தேவன் உண்மை, சத்தியம், தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கு. அப்போ என்கிட்ட என்ன குறை இருக்குது? ஒவ்வொரு உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா, சரிப்படுத்தினாங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் இருக்கும்.
எல்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக எல்லாம் இருக்கும், கிச்சனில் ஃபுல்லாக எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சண்டை போட்டி, இருக்கிறத சாப்பிட முடியாமல் இருக்கிறான். சில பேர் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்ற ஆள், சாப்பிடாம கஷ்டப்படுற ஆளுகிறான் பட்னியா. ஆனால் எல்லாம் இருந்து சாப்பிடாம ஆள் இருக்கிறான். எல்லாம் செஞ்சு வச்சுப்பா, சண்டை வந்து படுத்துங்க, எல்லாம் தூக்கி அடுத்த நாள் போட்டு எல்லாத்தையும். எல்லாம் இருக்குது, சாப்பிட முடியல. ஏன்? அந்த பக்கம் எல்லாம் இல்லை, பட்னியா சாப்பிட்றான். இங்கே எல்லாம் இருக்குது, சண்டை போட்டுன்னு சொல்லி இழுத்து போட்டு பார்த்துக்குதுங்க எல்லாம். எப்படி இது பாருங்க, கஷ்டம்தான். ஏசு இல்லைன்னா கஷ்டம். ஏசு இருப்பாரே, ஆனால் எல்லாம் எதுனா வந்தால் கூட அது அப்படியே ஓடி போயிடும், அது நிலைத்திருக்காது. இடம் கொடுக்கல, இடம் கொடுத்தா உட்காந்துப்போம் பிசாசு. உங்களுக்கு இடம் இல்லை, போயிட்டு இயேசுக்கு தான் இடம், அவருடைய அன்புக்கு தான் இடம், அவருடைய சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு தான் இங்கே இடம். உங்களுக்கு இடம் இல்லை, போயிட்டு வாங்கன்னா போயிடுவான். நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டோடு ஸ்துதிக்கிறோம். உங்களை தாழ்த்தி உடைய கிருபையில் கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிற நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்ய முடியாமல் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தர முடியாமல் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆஸ்வதியும் விசேஷமாக தெருவதில் உங்களுடைய பிரசனம் எடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு தேவை சுகபலன் ஆரோக்கியத்தை கிருபை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை கூட இருக்கட்டும், நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.